சொல்லுப்பா, எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் குகன். நான் உங்கள் எஸ் அஜ்மல். உங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்தா திருட்டு மொழியா இருக்கு. இது நண்டு பயல்களின் அறிவாளிகளின் அரங்கம். சோ நம்ம ஒவ்வொரு விடுகதையா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பரிசுகளும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆமா, ரொம்ப நாளா குழுக்கள் நடத்தல, அதையும் கூடி சீக்கிரம் இந்த குழுக்கள் வீடியோவையும் இதுல போடுவோம். ஆமா. சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விடுகதை நீ தான் சொல்ல போறியா? ஆமாண்ணே. சரி, ஆரம்பி. அது மட்டும் இல்லாம அண்ணன் கூட வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அண்ணன் கூட பண்ற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க. இப்ப வாங்க விடுகதைக்குள்ள போயிடலாம். கேட்டலாமா? கேளுங்க. அதாவது இடி இடிக்கும், மின்னலும் மின்னும், ஆனால் மழை பெய்யாது. அது என்ன? இடி இடிக்குங்கிற மின்னலும் மின்னும். ஆமா, ஆனா மழை பெய்யாதா? பெய்யாது. தெரியலடா, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். கெஸ் பண்ணி சொன்னா அவர் திட்டுவாரு. சரி, ஓகே, சொல்லு, மறுபடியும் கேளு. நான் மறுபடியும் கேட்கேன். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், ஆனால் மழை பெய்யாது. அது என்ன? கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. ரெண்டாவது விடுகதை என்னன்னா, நடைக்கு உதாரணம் சொல்வார்கள், சரி, ஆனால் குறுக்கே நடந்தால் சிலருக்கு பிடிக்காது. இல்ல புரியல. நடைக்கு உதாரணம் சொல்வார்கள், ஆனால் குறுக்கே நடந்தால் சிலருக்கு பிடிக்காது. அது என்ன? அது எப்படின்னு? அதான்டா விடுகதை. நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு. எங்க இருந்து எடுத்தீங்க? எங்க இருந்தும் எடுப்பேன். உனக்கு என்ன? இல்ல கொஞ்சம். நீ எங்க இருந்து எடுக்க? நான் கொஞ்சம் டஃபா வீட்ல இருந்து கேட்டு வருவேன். அப்படியா? நானும் இங்கதான் நம்ம கம்பெனிலேயே தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. சோ நல்லா இருக்கா? அப்படி சூப்பரா. நடைக்கு உதாரணம் சொல்லுவார்கள், ஆனால் சிலருக்கு குறுக்கே நடந்தால் பிடிக்காது. அது என்ன அப்படிங்கிறது தான் விடுகதை. சோ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்து கரெக்டா பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பதில் சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கரெக்டான ஆப்ஷனா பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. இப்போ வாங்க 3வது விடுகதைக்குள்ள போயிடலாம். குருண்ணே, நீங்க கேட்டது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. நான் கேட்டது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? வாங்க 3வது விடுகதைக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் டஃப்பா இருக்கும் குருண்ணே. அப்படியா? சரி, கேள்வி பாப்போம். எங்க அம்மாள் பிள்ளை தாச்சி, எங்க அப்பன் சுவர் ஏறி விழுகிறான். அது என்ன? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அம்மா பிள்ளை தாச்சி, அப்பன் செவர் ஏறி குதிக்கிறான். அது என்ன? என்னடா அது? அம்மா புள்ளதாச்சி, ஆமா, அப்பா செவர் ஏறி குதிக்கிறாரு. அது என்ன? தெரியலையே. டிஃப்ரெண்டா இருக்குல்ல? டிஃப்ரெண்டா இருக்குது. விடுகதை மாதிரியே இல்லையடா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அதான் இதுல உள்ள ஒரு இது. சரி, மறுபடியும் கேளு. நான் மறுபடியும் கேட்க, நல்லா கேட்டுக்கங்க. சரியா? அம்மா பிள்ளை தாச்சி, அப்பன் செவுரு ஏறி குதிக்கிறான். அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும். பதில சொல்லுங்க, பரிசு அள்ளுங்க. சோ இப்போ 3வது விடுகதைக்கு போயிடலாம். 3வது விடுகதை தான் நான் சொன்னேன். மரியாதை என்னடா முறப்பு. சோ இப்போ 4வது விடுகதைக்கு போயிடலாம். இது சொல்றதுக்கு என்னடா இருக்கு? சொல்றேன். இப்ப 4வது விடுகதைக்கு போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா 4வது விடுகதை எப்படி தெரியுமா? எப்படி? நீ அப்பா அம்மான்னு சொன்னல, ஆமா, அதே மாதிரி நானும் அப்பா அம்மான்னு சொல்றதுக்கே எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, அப்பன் சொரியன். இந்த சொரியன் சொரியன்டா. சொரியன். அப்பன் சொரியன், அம்மா சடைச்சி, புள்ள சக்கரை கட்டி. புள்ள சக்கரை கட்டி. கெஸ் பண்ணிட்டேன். அப்படிதானே? கெஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. சோ மறுபடியும் கேக்குறேன். அப்ப சொரியன், அம்மா சடைச்சி, புள்ள சக்கரை கட்டி. சோ இதான் விடுகதை. சோ எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பதில் தான். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன்லயே உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் இதுதான் அப்படிங்கிறது. சோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸி. கண்டிப்பா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். சரியா? அது குழுக்கள் முறையில கிடைக்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதானே குழுக்கள் முறையில கிடைக்கும்னே. வாங்க 5வது விடுகதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் குகனோட ஒரு டவுட் கேட்க வேண்டியது இருக்கு. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். செய்ததை செய்வான், ஆனால் குரங்கல்ல.
ஆ, சீவி சிங்காரிக்க உதவும் ஆனால் சீப்பல்ல. அது என்ன? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். மூணாவது ஒண்ணு கேட்பேன்னு நினைச்சேன். மூணாவது ஒண்ணு கேட்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா கட் பண்ணிட்டேன். சரியா? So, மறுபடியும் கேளு. நான் மறுபடியும் கேட்கேன். அதுக்கு முன்னாடி இந்த 5வது கீழே ஆப்ஷன் இருக்கு. அது ஓகேடா, மறுபடியும் கேள்ற மறுபடியும் கேட்கேன். ஓ, சரியா? சரி, கேளு. செய்ததை செய்வான் ஆனால் குரங்கல்ல. சூப்பர். தலை சீவி சிங்காரிக்க உதவும் ஆனால் சீப்பல். அது என்ன? தெரியலடா. ஆப்ஷன் இருக்காதுல்ல. ஆப்ஷன் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டஃப்பான இதுக்கு தான் ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க. கரெக்ட். சூப்பர்ல. சரி, ஓகே. சோ வந்து இதோட விடுகதை எல்லாம் முடிஞ்சு. ஆமா. சோ இதே மாதிரி சூப்பரான விடுகதையோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குகன். நான் உங்கள் SS அஜ்மல். இது நண்டு பயிலிகளின் அறிவாளிகளின் அரங்கம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.